ஹோட்டல் ஸ்டைலில் பேப்பர் ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேப்பர் ரோஸ்ட் செய்யணும் அப்படின்னா நம்ம மாவை ஊற்றும் போது ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த மாவை நல்லா தின்னாகிறது வரைக்கும் நம்ம அந்த மாவை தேய்க்கணும். நான் எவ்வளவு தான் மெலிசா தேய்ச்சாலும் என்னையால் மெலிசா கொண்டு வர முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் திட்டாக இருந்தாலும் நல்லா தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தோசை திருப்பியை பயன்படுத்தி அது மேலே அப்படியே லைட்டாக தேய்ச்சி விடுங்க. லைட்டாக தேய்ச்சி விடுறதுனால அந்த மாவோடைய கண்டென்ட் வந்து அப்படியே அது மேலே படியும். அப்படியே படிகிறதுனால ஒரே சாஃப்டான பேப்பர் மாதிரி அந்த தோசை வந்து மாறும். இப்போ பாருங்கள், நம்ம பார்க்குறது அந்த தோசையோட மேற்பரப்பை தான் பார்த்துட்ருக்கோம். அந்த மேற்பரப்பில் இருக்க அந்த மேடு எல்லாத்தையும் நம்ம அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா தோசையோட திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரே லெவலாக இருக்கும். நல்லா பேப்பர் மாதிரி இந்த தோசை வந்து மாறி இருக்கு. இப்போ வாங்க தோசையை திருப்பலாம். தோசையை திருப்பத்துக்கு முன்னாடி அந்த கல்லில் ஈவனாக ஹீட் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஈவனாக ஹீட் அந்த கல் ஃபுல்லாக போகலை அப்படின்னா இந்த மாதிரி தோசையை திருப்புறதுல சில சிரமம் இருக்கும். அப்போ கல்லோட டேரெக்ஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த பேப்பர் ரோஸ்ட் கிளியாமலே வரும். இப்போ பாருங்கள், பேப்பர் ரோஸ்ட் கிளியாமலே சூப்பராக வந்துருச்சு. வாங்க இப்போ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.